வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறை ஆரம் பேசுகிறேன். நீங்கள் ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி, அது மாதிரி கோயிலில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். பிச்சை எடுத்துகிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். அவருக்கு வந்து பிச்சை எடுக்கிறது வேறு எதுவும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் எதாவது முன்னேறணும் அப்படின்ட்டு நினச்சார். அந்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு ஒரு சித்தர் வந்தார். அந்த சித்தரை வந்து வணங்கிட்டு, எனக்கு வந்து இதே பிச்சை எடுக்கிறது எதாக இருக்குது, இதிலேருந்து நான் மாறணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எப்போ மாறும் அப்படின்னு அவர் கேட்டார். அவர் உடனே என்ன பண்ணார், அந்த சித்தர் அவருக்கெல்லாம் ஒரு குருவான ஒருத்தர் இங்கே இருக்கார், அவர் போய் பாரு, அவர் வந்து உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அந்த சித்தர் சொன்னால் பெரிய குரு இருக்கார் இல்லையா, அவரை தேடி போயிட்டுருக்காரு. நடந்து தான் போனோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது இரவு நேரம் ஆகிடுது. இரவு நேரம் ஒரு வீடு இருந்தது. அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர். அவர் வீட்டுக்கிட்ட போகிறாரு. போயிட்டு அந்த செல்வந்தர்கிட்ட, இது மாதிரி நான் இன்றைக்கி இந்த மாதிரி இந்த ஒரு சித்தரை பார்க்க போகிறேன், பெரிய குருவை பார்க்க போகிறேன், ஒரு நாள் உங்கள் வீட்டில் நைட்டில் இருட்டில் என்னால் போக முடியாது, நைட்டு தங்கிட்டு போகிறேன் அப்படின்றாரு. சரி, நீ எங்கே தங்கிக்கோ, ஆனால் எனக்கு வந்து அவர்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். என்னுடைய மகள் வந்து எனக்கு ஒரே மகள், அவங்க வந்து பேச மாட்டாங்க, அவங்க எப்போ பேசுவாங்க அப்படின்னு கேட்டு வந்து சொல்லுனார். சரி நான் செய்கிறேங்கன்ட்டு சொல்லிவிட்டு அங்கே நைட்டை சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்து கிளம்புவார், பயணம் போவார். பயணம் போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு ஆறு வரும். ஆறில் தண்ணி போயிட்டுருக்கு. ஆற்றை தாண்டணும். ஆற்றுல தண்ணி இது பண்ணிலாம் போக முடியாது. அங்கே ஒரு பெரிய ஆமை இருந்தது அந்த ஓரமாக. அந்த ஆமைக்கிட்ட போய், என்ன அந்த கயிறை கொண்டு விடுறிய ஆமை, நான் அது மாதிரி அந்த பெரிய குருவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். உடனே அந்த ஆமை வந்து, சரி நீங்கள் போவது ரொம்ப சந்தோஷம், ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும், அந்த குருக்கிட்ட நான் எப்போ பறப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு. சரி, நான் கேட்டுட்டு வரேன், உங்களுடைய கோரிக்கையை நான் அவர்கிட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆமையும் அவரை முதுகில் ஏற்றிட்டு போயிட்டு அந்த கரையில் விட்டுடுது. அந்த கரையிலேருந்து போகிறாரு. தாண்டி போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பெரிய மலை வருது. மலை வந்து மலையை ஏறிலாம் இறங்க முடியாது. அப்போ அங்கே ஒரு மனிதர் இருக்கார். அந்த மனிதர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி போகிறேன் அவரை பார்க்குறதுக்கு, நீங்கள் இந்த மலையை தாண்டதுக்கு உதவி பண்ணணுன்னு. அவர் மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அது மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தார். உடனே அவர் எனக்கு நான் உங்களை அழைச்சி போய் விட்றேன், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்றாரு. என்னான்னு கேட்குறாரு. இது மாதிரி நான் ரொம்ப நாளாக உயிரோடவே இருக்கேன், என்னால் அந்த வாழ்க்கையை சலிச்சு போச்சு, நான் எப்போ சாவேன் அப்படின்னு கேட்டு வரணும் அவர்கிட்ட அப்படின்னாரு. சரி நான் கேட்டு வரேன் அப்படின்ட்டு போவார். உடனே அவருக்கு கோரிக்கை ஏற்றுக்கிட்டார் இல்லையா. உடனே அந்த மந்திரவாதி, அந்த மந்திரக்கோலை வச்சிருந்தவர், அதை அப்படியே அவரை அழகாக தூக்கும் போய் அந்த இடத்துல விட்டார், அந்த குருக்கிட்ட போய் தவம் பண்ணார். தவம் பண்ணி கேட்டார். அவர் இது பண்ணிட்டு குரு, சரி நான் நீங்கள் கேட்குற வரத்தை தரேன், ஆனால் உங்களுக்கு 3 வரம் தான் தருவேன், அதுக்கு அந்த 3 வரத்தில் உங்களுக்கு தேவையானதை கேட்டுங்கன்னாரு. உடனே யோசிப்பார், என்னடா அது நம்ம 3 பேருக்கு இவர்கிட்ட இது பண்ணுறோமே, அவர்கிட்ட அவங்களுடைய இடர்பார்க்கு நல்லதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தோமே, நம்மதையும் சேர்த்து தான் 4 வருதே, என்ன பண்ணுறது, யார் இதை விடுறது அப்படின்னு யோசித்தார். சரி நாம் தான் பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுத்தே பொழைச்சிக்கலாம், மற்றவங்க அவங்களாம் நமக்கு ஒரு உதவி, இங்கே வர்றதுக்கு உதவி பண்ணாங்க, அதனால் அவங்க கேட்ட 3 கோரிக்கையை நிறைவேற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாரு. உடனே முதல்ல கடைசியாக இது பண்ணார் இல்லையா, அவரோட அந்த ஒரு மந்திரக்கோள் மைனர் அவரை பற்றி சொன்னார். அவர் ஓகே, அவர் அந்த மந்திரக்கோளை, அவர் கையில் இருக்கிற மந்திரக்கோளை வாங்கிட்டு அதால் அவர் இதாக முக்தி அடைஞ்சிடுவார், உயர்ந்து போயிடுவார்னார். அப்புறம் அதே மாதிரி அடுத்தது வந்து அந்த ஆமைக்கிட்ட போய் அந்த ஆமையுடைய ஓட்டை எடுத்து கொடுத்துட சொல்லு, அதுக்கப்புறம் அது ஆமை பறக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம் அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னும் அந்த பெண், பேசாத பெண் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணை வந்து யாரை பார்த்து அந்த பொண்ணு பேசுகிறாங்களோ
அது யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த இது பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, பேசுகிறவங்களுக்கே அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு வருவார். முதல்ல அந்த மந்திரவாதிக்கிட்ட சொல்லுவார். மந்திரவாதி அந்த கோலை கொடுங்க என்கிட்ட, உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும்னுவார். உடனே கோலை வாங்குவார். கோலை வாங்கினது அவர் முக்தி அடைஞ்சிடுவார். அப்புறம் அவருக்கு பயங்கரமான சக்தி வந்துடும். அந்த கோல் இவர்கிட்ட இருக்கு இல்லையா, இவருக்கு நிறைய சக்தி வந்துடும். அதோடு வருவார். வந்ததும் அந்த ஆமைக்கிட்ட தாண்டணும் இல்லையா, அந்த ஆமைக்கிட்ட அதுமாரி உதவி கேட்பார். அந்த இடத்துல வந்தது உடனே அடுத்த கரையை மறுபடியும் இட்டாந்து விட்டுடுது அந்த ஆமை. நான் கேட்டதை சொல்கிறேன்னு சொல்லுவார். இது மாதிரி உங்கள் முதுகு மேலே இருக்கிற ஓட்டை எடுத்து கொடுத்துருங்க, ஓட்டை எடுத்து கொடுத்துட்டா உங்களுக்கு நீங்கள் பறக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஆமையும் அவர் ஓட்டை எடுத்து கொடுத்தது. அந்த ஓட்டில் நிறைய முத்து வைரங்கள் எல்லாத்தையும் அதில் இருந்தது. அதெல்லாம் அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு அது பறக்க ஆரம்பிச்சிது, பறந்தது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட முத்து வைரங்கள்லாம் நிறையா வந்துடுது, நிறைய செல்வமாக ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்படியே வராரு. வந்து அந்த செல்வந்தர் இருக்கு இல்லையா ஊரில், அந்த பெண்ணுக்கு பேசாத பெண்ணு, அதை சொல்லுவார். அவர்கிட்ட வந்து சொல்லுவார், இது மாதிரி வந்து உங்கள் பெண் வந்து இங்கே யாரை பார்த்து பேசுதோ அவங்களுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துடணும், அதுதான் இது, அப்போ தான் அவங்க நல்லா இனிமேல் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அதே மாதிரி அந்த பொண்ணு அங்கேருந்து அங்கே சொல்லிகிட்டு இருப்பார். உடனே அந்த பொண்ணு வந்து, அப்பா இவர் தானே அப்போ முன்ன வந்துட்டு நமக்கு ஒரு நாள் தங்கிட்டு போனார் நம்ம வீட்டில் அப்படின்ட்டு பேசுவாங்க. அவங்கள அறியாமல் சாதாரணமாக பேசுவாங்க. உடனே அந்த செல்வந்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே சரி அந்த இவர் குரு சொன்ன மாதிரி அந்த அவருடைய மகள், நல்ல அழகான மகள், நல்ல செல்வங்களோடு இருக்கிற மகளை அந்த பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். இப்போ அவர் பிச்சைக்காரன் இல்லை, இப்போ ஏன்னா அவர்கிட்ட மந்திரக்கோள் இருக்குது, எல்லாத்தையும் பெறக்கூடிய சக்தி இருக்குது. அவர்கிட்ட நிறைய முத்து பவளம் வைரங்கள் வைடூரியங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பெண்ணையும் ஒரு பெரிய செல்வந்தோட பெண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாகிடுது. அவர் பிச்சை எடுக்க வேண்டிய வேலையே இல்லை. ஆனால் அவர் கேட்டது வந்து அவர் பிச்சை எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி கேட்டு தான் அந்த குருக்கிட்ட போனார். ஆனால் அது கேட்கல. அவர் பிறருக்காக, பிறருடைய நல்லதுக்காக செஞ்சார். அதனால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாகாது. அதனால் நம்மை பற்றி கவலைப்படுவதில்லை, நம்மை சுற்றி இருப்பதை பற்றி நம்ம அவருடைய வாழ்க்கை முன்னேறணும்னு நினச்சா அதை நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும்ன்றது அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.